ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பேக் டு ரொட்டீன். ஸோ வீடியோஸ் கொஞ்சம் ரெகுலராக என்னால் போட முடியலை, பிகாஸ் என்னோடய குட்டி பொண்ணு தான் காரணம். ஸோ அவளை வச்சுட்டு வீடியோ எடுக்கணுங்கிறதே ரொம்ப பெரிய சவாலாக இருக்குது. நான் அதனால சரி அவள் கூட போராட முடியாதுன்னு விட்டுட்டேன். ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது வீக்கெண்டில் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுவுமே அவள் எந்த அளவுக்கு விடுவான்னு தெரியல. எல்லாமே அவள் கையில் தான் இருக்குது. அதை பொறுத்து தான் வீடியோஸை நான் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். இவங்க தான் என்னோடய 2 கண்மணிகள். 2 பேரும் சேர்ந்துட்டாங்கனாலே வீடு ரணகலமாயிரும். பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆகுது. பொங்கல் இப்போது நெருங்கிருச்சு. ஸோ எல்லார் வீட்லேயும் க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயுமே முடிஞ்சுது. ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் லீவ்லேயே எல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ சண்டே மார்னிங் இது எடுத்த வீடியோ. காலையில் மீன் குழம்பு தான் வச்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு தான் 2 பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிளிப் எடுக்க மறந்துட்டேன். ஸோ நான் லன்ச் செய்கிறதுக்கு நான் பாப்பாவோட ரொட்டீன் முடித்தா தான் நான் என்னோடய வேலையை செய்ய முடியும். அதனால் பாப்பாவுக்கு சத்து மாவு கூழ் செஞ்சு வச்சிடலான்னு ஃபஸ்ட்டு அதான் செஞ்சிட்ருந்தேன். இது வீட்டிலேயே அம்மா எனக்கு வறுத்து அரைச்சி கொடுத்து விட்ட சத்து மாவு. ஸ்வீட்னஸ்க்கு பனங்கல்கண்டு சேர்த்துப்பேன், இல்லைனா நாட்டு இந்த அச்சு கருப்பட்டி அது சேர்த்துக்குவேன். ஸோ வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்குவேன் ஸ்வீட்னஸ்க்கு. கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்துக்குவேன். ஸோ இதுக்கப்புறம் பாப்பாவை கூட்டிகிட்டு போய் குளிக்க வச்சுட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இதுக்கு டிவி பார்த்துட்டே கொடுத்துட்டேன் அவளுக்கு. அவளும் குடிச்சிட்டா. இதுக்கப்புறம் அவளை தூங்க வச்சுட்டு வந்து தான் லன்ச்சு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மட்டன் பிரியாணி தான். ஸோ மட்டன் பிரியாணி செஞ்சு வீட்டில் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் சரின்னு போய் ஹஸ்பண்ட் ஒரு 1/2 kg மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு மஞ்சத்தூள், உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் போட்டுட்டு மட்டனுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் ஆட்டுக்கறியாக எடுத்திருந்திங்கன்னா ஒரு கம்மி விசில்லே வெந்துடும். நான் ஒரு 6 விசில் விட்டுருக்கிறேன். எல்லாம் ஆட்டுக்கறி தான் எடுத்தது. இருந்தாலுமே நல்லா சாஃப்டாக வேக வச்சிட்டா பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் சாஃப்டாகவே வேக விட்டு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் தம்பிக்கும் போய் கொஞ்சம் கூழ் கொடுத்துட்டு நான் பிரியாணிக்கு தேவையான இதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம், மல்லி இலை, புதினாலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதோட அப்படின்னு செஞ்சிட்ருந்தேன். என் பையனுக்கு எந்நேரமும் நான் கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும். அவன் வீட்டில் இருக்கிற நேரமெல்லாம் நான் கூடவே இருக்கணும்னு தான் நினைப்பான். ஸோ கொஞ்சம் கூட நகரவே மாட்டான். நான் போய் தூங்குடா கூடன்னு சொன்னான். இல்லை சரி ஹோம்ஒர்க்காவது எழுதினாலும் மாட்டேன்னா. நீ பிரியாணி செஞ்சு கொடு, நான் சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலை அப்படின்னா. சரின்ட்டு நீ வெயிட் பண்ண அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தான். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் நான் பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னென்ன அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இதில் கிராம்பும் ஏலக்காவும் கொஞ்சம் ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஜாதிபத்திரி, ஏலக்காய், அப்புறம் சீரகம், சோம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் முன்னாடி நாளே வேணும்னா அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ பண்ண முடியறதில்ல. ஸோ தம்பி பார்த்திங்கன்னா தெரியும், வீடியோவில் எல்லா நேரமும் என் கூடவே தான் இருப்பான். இப்போ பிரியாணிக்கு தேவையானது என்னென்னா 2 பெரிய வெங்காயம், அதுக்கு ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு கை நிறையா புதினா, மல்லி இலை. பிரியாணிக்கு தக்காளி அதிகமாக இருக்கக்கூடாது, புளிப்பு சுவை இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது தாளிப்புக்கு 1/2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, பிரியாணி இலை, எண்ணெயில் தாளிக்கிறதுக்காக. ஸ்பைசஸ் மல்லித்தூள், வரமிளகாத்தூள், நீங்கள் பிரியாணி எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம், பிரியாணிக்கு எப்போவுமே அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி தம் போட போகிறதில்ல, குக்கர்லேயே விசில் வைக்க போகிறேன். ஸோ தாளிப்புக்கு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. கருகிட்டால் பிரியாணி நல்லா இருக்காது. அதனால் இந்தளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் வேக வைக்கும்போது 1/2 ஸ்பூன் போட்டிருப்போம். ஸோ இப்போ 1 ஸ்பூன், மொத்தம் 1.5 ஸ்பூனு. அதனால் அதிகம் போட்டுறாதீங்க, எதையுமே பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பெல்லாம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த டைமில் இஞ்சி பூண்டு போட்டதையும் அடிப்பிடிக்கும் இல்லையா, அதனால் அடிப்பிடிக்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லி, புதினாவே சேர்த்துக்கலாம். பிரியாணி பொறுத்தளவுலேயும் ஒரு நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போதும் வெயிட் பண்ணி 2-3 மினிட்ஸ் அதுக்கு டைம் கொடுத்து வதக்கினோம்னா சூப்பராக நம்ம பிரியாணி நினைக்கிற மாதிரி வரும். கடையில் கிடைக்கிற மாதிரி பிரியாணி சூப்பராக வரும். இப்போ தக்காளி, கொஞ்சம் கல்லுப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வந்துடணும். இதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்களேன். எந்த பிரியாணியாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக வரும். வெஜ் பிரியாணியும் இதே மாதிரி தான். ஸோ ஒரு பொருளுக்கும் டைம் விட்டு
வணக்கி எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வேக வச்ச மட்டனையும் அதோடு கொட்டி அந்த மசாலாவோடு நல்லா வணங்கி வர வரைக்கும் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நான் இந்த கப்பில் பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அந்தளவு. மட்டன் வேக வச்ச தண்ணியவே எடுத்துக்கோங்க, அதுதான் முக்கியம். ஸோ நான் எனக்கு வந்து 3 கப்பு தண்ணியுமே வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியவே எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலைன்னா தாராளமாக பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் மட்டன் வேக வச்ச தண்ணி ரொம்பவுமே முக்கியம். நீங்கள் இதுவே டம்ளரில் அரிசி எடுத்திருந்தாலும் அதே கணக்கு தான். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி. இதுவே சாப்பாட்டு அரிசி நம்ம சாதாரணமாக செய்கிற சாப்பாட்டு அரிசியிலுமே செய்யலாம், எதில் வேணாலும் செய்யலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்து வரணும். உப்பு காரம் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. ஸோ வந்து தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அரிசி உடையாமல் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். 2 விசில் வந்ததுமே உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சும்மா மணக்க மட்டன் பிரியாணி அப்படியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், அரிசியெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அடி பிடிக்காமல் சூப்பராக வந்திருந்தது. காரம் உப்பு எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. தம் போட்டால் என்ன மாதிரி வந்திருக்குமோ அந்த ஒரு பக்குவத்தில் சூப்பராக வந்திருந்தது. ஸோ என்னோடய பிரியாணிக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே அடிமை. சூப்பராக இருக்கும். அப்படியே சைடில் கொஞ்சம் ஃபிஷ்ஷும் பொரித்து எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ தயிரில் வந்து கொஞ்சம் கேரட்டும் வெங்காயமும் போட்டிருந்தேன். சூப்பராக இருந்தது, எல்லாம் சாப்பிட்டாங்க. ஸோ பாப்பாவும் எந்திரிச்சிட்டா, கரெக்ட் டைமில் எந்திரிச்சிட்டா. ஸோ பிரியாணி சூப்பராக ரெடியாக இருந்தது. இது என்னோடய ஸ்டைல் பிரியாணி, நான் அப்படி தான் செய்வேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.